ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, திருக்குறள் வகுப்பு 5 சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம 4 கிளாஸஸ் வந்து திருக்குறள்ல பார்த்துருக்கோம். அதாவது 5, 5 குறள்களா சரியா? இப்போ ஒரு அதிகாரம்னா அதுல 10 குறள்கள் இருக்கும். நம்ம 5, 5 குறள்கள் ஒரு கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒழுக்கமுடைமையில, பொறையுடைமையில இது 2லயுமே உள்ள 20 குறள்கள 5, 5 குறள்களா 4 வகுப்புகள்ல நம்ம பார்த்துட்டோம் சரியா? ஸோ அதுக்கான லிங்க் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அங்கே செக் பண்ணிக்கோங்க. நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப் பேட்ச் குரூப்லேயே வந்து நம்ம முன்னாடியே வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ கரெக்டாக எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வரிசையாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும் சரியா? ஸோ திருக்குறள்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருக்குறள் வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும். ஓகேவா? ஸோ அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். திருக்குறள பத்தின ஒரு பேசிக்கான வீடியோஸ் வந்து நம்ம போடுவோம் சரியா? ஸோ அது வந்து ஒரு வீடியோ வந்து எப்படி குறள்கள் வந்து கேட்பாங்க, எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, திருக்குறள்னா என்ன? திருக்குறள்களுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு? திருவள்ளுவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு? திருவள்ளுவருடைய காலம் என்ன? திருக்குறள்ல யார் யாரெல்லாம் எப்படிலாம் பாராட்டி பேசியிருக்காங்க? யார் யாரெல்லாம் அதுக்கு வசனங்கள் வந்து அந்த போற்றி வந்து பாடியிருக்காங்க? இந்த மாரி பல பேசிக்கான டாபிக், ஜெனரலான டாபிக் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு மொத்தமா கோர்த்து, ஒரு கோர்வையா ஒரு பிடிஎஃபா வந்து நம்ம ரெடி பண்ணி தருவோம். சரியா? ஸோ, அதனால அத பத்தி யாரும் கவலைப்பட வேணாம். இப்போதைக்கு குறள் படிங்க. குறளுடைய பொருள் படிங்க. அதுபோக அணி இருந்தா ஒரு சில இடங்கள்ல சொல்றோம். அத மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா போதும். இல்லைனாலுமே நம்ம கடைசியா அணியில நம்ம பார்க்கும்போது, திருக்குறள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம அணிய வந்து தனியா பிடிஎஃபா உங்களுக்கு குடுப்போம். சரியா? ஸோ, யாரும் வந்து கவலைப்பட வேணாம். ஓகேவா? ஸோ, இப்போ வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி 2 அதிகாரம் பார்த்துட்டோம். இது 3வது அதிகாரம். ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரம். சரியா? ஸோ, இது எதுல வருது அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் திருக்குறள்ல 3 பால்கள் இருக்கு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லி 3 பால்கள் இருக்கு. அதுல பொருட்பால் அப்படிங்கிறதுக்கு கீழ 60வது அதிகாரமா இந்த ஊக்கமுடைமை அப்படிங்கிறது வந்திருக்கு. சரியா? இதுல வந்து வரக்கூடிய குறள்களுடைய எண்ணிக்கை புத்தகத்தோட கணக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 591ல இருந்து 600 சரியா? 591ல இருந்து 600 குறள்கள தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? 591 டூ 600 குறள்கள தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ, இதுல வந்து நம்ம 1 டூ 5ன்னு போட்டிருப்போம். சாரி 591 டூ 600 கிடையாது. 591, 92, 93, 94, 95 வரைக்கும் முதல் 5 குறள்கள் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ, அடுத்த 5 குறள்கள் வந்து அடுத்த வீடியோல. ஸோ, இப்ப வாங்க நம்ம இந்த குறள்கள ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரியா? ஊக்கமுடைமை அப்படின்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. சரியா? ஊக்கம் அப்படின்னா என்னன்னா, மன உற்சாகம். இந்த இடத்துல குடுத்துருப்பாங்க பாருங்க. ஊக்கம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் என்ன அப்படின்னா, மன உற்சாகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு ஊக்கம் அப்படிங்கிறத நம்ம வேற எப்படி சொல்லலாம்னா, ஒரு தைரியம். நம்மனால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நம்மனால கண்டிப்பா என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளால செஞ்சு இத முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை. இந்த மாரி ஒரு ஒரு வேகம், ஒரு இத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம், ஒரு உற்சாகம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஊக்கம்னு சொல்லலாம். சரியா? ஸோ இந்த ஊக்கம்ங்கிறது வந்து ரொம்ப, 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 ரொம்ப முக்கியங்க. ஊக்கம் இல்லாம நீங்க எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியாது. ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டே பாயிண்ட்டே உங்களுக்கு ஊக்கம் தான். இன்னைக்கு நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டே ஊக்கம் தான். சரியா? ஊக்கம்னா வந்து ஒரு முயற்சியா மாறும். சரியா? முதல்ல வந்து உங்களுக்கு ஊக்கம் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. இப்ப டிஎன்பிஎஸ்சிய பத்தி நீங்க கேள்விப்படும்போது, நீங்க நெனச்சிருக்கலாம், இதெல்லாம் நம்மனால படிக்க முடியுமா? இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு போகாம, நீங்க இல்ல என்னால முடியும். நான் வந்து கண்டிப்பா இத வந்து படிச்சு கிளியர் பண்ணி எக்ஸாம்ல போஸ்டிங் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நீங்க படிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதான் வந்து ஊக்கம். அதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த ஊக்கம் தான் முதல்ல இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்க இதுக்காக ஒரு சில முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. அந்த முயற்சிகள் உங்களுக்கு ஒரு உங்கள வந்து ஒரு சில திட்டமிடல்கள வந்து உங்கள செய்ய வச்சிருக்கும். நீங்க அதுக்கப்புறம் திட்டமிட்டிருப்பீங்க. இது இது இப்படி படிக்கணும். இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு கைடன்ஸ தேடி இருப்பீங்க. அதுக்கப்புறம் அது உங்க பழக்கமா மாறியிருக்கும். திரும்ப திரும்ப மேலும் மேலும் உங்களோட உழைப்ப போட்டுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கான வெற்றி வந்து கிடைக்கும். சரியா? ஸோ ஊக்கம் அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு. ஸோ அதனால ஊக்கமுடைமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு வந்து சொல்றாரு வள்ளுவர். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் குறள் என்ன அப்படின்னா, "உடையர் எனப்படுவது ஊக்கம். அஃதில்லார் உடையது உடையரோ மற்று" அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மள்ட்ட இருக்கு. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு உறுதியான ஒரு ஒரு விஷயம். ஒரு ஒரு சொத்து, அழியா சொத்து. நம்மளுடைய அதாவது நம்மளுடைய இதயம் மாதிரி. நம்மளுடைய இதயம்ங்கிறது வந்து நம்ம நம்ம சாகுற வரைக்கும் நம்ம கூடயே தான் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அந்த மாதிரி உடையர் எனப்படுவது ஊக்கம். அஃதில்லார் உடையது உடையரோ மற்றுங்கிறாரு. ஊக்கம் உடையவரே எல்லாவற்றையும் உடையவர்.
ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆக மாட்டார் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? ஸோ ஊக்கம் வந்து யார்கிட்ட இருக்கோ, அவர் தான் வந்து உண்மையிலே வந்து ஒரு செல்வம். சரியா? செல்வம்னு இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்களேன். ஒரு அழியாத செல்வத்த வச்சிருக்கக்கூடியவரு. அந்த ஊக்கம் இல்லாம வேறு எந்த ஒரு பொருள அவர் வச்சிருந்தாலும் சரி, அவர் வந்து அழியாத ஒரு பொருள் வந்து அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம சொல்ல முடியாது. சரியா? ஏன்னா உள்ளக்கூடிய இருக்கக்கூடிய ஊக்கத்த மட்டும் தான் யாருனாலயுமே வந்து அழிக்க முடியாது. நீங்க நீங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க. நீங்க அதுல வந்து உறுதியா நம்புறீங்க. என்னால இது முடியும். நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, நீங்க அத பண்ணுவீங்க. சரியா? ஸோ அத யாருமே வந்து மாத்த முடியாது. ஆனா உங்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய செல்வங்கள, வெளியில இருக்கக்கூடிய பொருட்கள நீங்க எப்ப வேணாலும் இழக்கலாம். நீங்க 10 வீடு வச்சிருக்கலாம், 20 வீடு வச்சிருக்கலாம். எப்ப வேணாலும் அது வந்து இழக்கலாம். நம்மளுடைய செல்வங்கள் எப்ப வேணாலும் போகலாம். கடைசி வரைக்கும் நம்ம கூட நம்மளுடைய செல்வங்கள் வராது. ஸோ, இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா, இந்த ஊக்கம் அப்படிங்கிறது ஒருத்தவர்ட்ட இருந்துச்சு அப்படின்னா, அதுதான் வந்து மத்த செல்வங்கள விட பெருசு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஊக்கம் உடையவர் தான் உடையவர். ஊக்கம் இல்லாதவர் வேறு எத உடையவரா இருந்தாலும், அவர் உடையவரா ஆக மாட்டார். அப்படின்னு வந்து கேட்கிறாரு. கேட்கிறாரு. அவர் வந்து இது வந்து கேள்வியா கேட்கிறாரு. சரியா? ஸோ கேள்வி தான் இந்த குறள பொறுத்தவரைக்கும். "உடையர் எனப்படுவது ஊக்கம். அஃதிலார் உடையது உடையதோ மற்று" அப்படின்னு நம்மள்ட்ட கேட்கிறாரு. உடையதுங்கிறது வந்து ஊக்கம் மட்டும் தான். ஒரு மனுஷன்ட்ட இருக்கிறது அப்படின்னு நம்ம துணிஞ்சு சொல்றதுன்னா, அது நம்மளுடைய ஊக்கம் மட்டும் தான். அத தவிர வேற மத்த பொருள்கள்லாம் உடையதா? அப்படின்னு வந்து கேட்கிறாரு நம்மள்ட்ட. ஓகேவா? ஸோ இதுக்கான பொருள், இதுக்கான ஆன்சர் இது கேள்வி வந்து கேட்டுட்டாரு. இதுக்கான ஆன்சர் வந்து அடுத்த குறள்ல சொல்லியிருப்பாரு. என்னன்னு பாருங்க. "உள்ளம் உடைமை உடைமை, பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும்" அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? அதாவது உள்ளம் உடைமை உடைமை, பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரியா? "ஊக்கமே நிலையான செல்வம். மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும்" அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். பொருள்ல இருக்கக்கூடிய உடைமை, பொருள் உடைமை எவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும் சரி. பாருங்க உடைமை அப்படின்னா செல்வம். சரியா? நில்லாது அப்படின்னா நிலை இல்லாது. நீங்கி அப்படின்னா பிரிந்து. உள்ளம் அப்படின்னா ஊக்கம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இந்த இடத்துல உள்ளத்தையே வந்து ஊக்கமா தான் வந்து கன்சிடர் பண்றாங்க. ஏன்னா நம்ம உள்ளம் தான் உள்ளத்துல இருக்கக்கூடிய ஊக்கம் தான் நம்மளுடைய உடைமை. உள்ளம், உடைமை, உடைமை. உள்ளம் தான் நம்மளுடைய உடைமை. அந்த ஊக்கம் தான் நம்மளுடைய உடைமை. பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அத தவிர உங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருள் உடைமைகள், செல்வங்கள், நீங்க சேர்த்து வச்சிருக்க காசு, பணம், சொத்து இதெல்லாம் வந்து என்னைக்கினாலும் உங்கள விட்டு போயிரலாம். ஆனா, உங்ககிட்ட இருக்கிற அந்த ஊக்கத்த மட்டும் யாருமே என்னைக்குமே எடுத்துக்க முடியாது. அது என்னைக்குமே அழியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த குறளுக்கான பொருள். ஃபர்ஸ்ட் வந்து அவர் கேள்வி கேட்பாரு. ஊக்கமுடைமை ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன கேட்டிருப்பாரு? நம்மளுக்கு வந்து உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதிலார் உடையதோ உடையதோ மற்று அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. சரியா? ஸோ இதுக்கான கேள்விய, இதுக்கான பதில நம்மளுக்கு அடுத்த குறள்ல சொல்லியிருக்காரு. சரியா? இதான் வந்து பொருள் பார்த்துக்கோங்க. அடுத்து 3வது குறள். 3வது குறள பொறுத்தவரைக்கும், "ஆக்கம் இழந்தோம் என்றி அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார்" அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? "ஆக்கம் இழந்தோம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார்" அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஊக்கம் ஒருதம் கைத்துடையார். அதாவது ஊக்கத்த ஒருவந்தம், ஒருவன் பிளஸ் தம்முன்னு எடுத்துக்கோங்க. ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ஊக்கத்த ஒருத்தவன் வந்து தன்னுடைய கைப்பொருளா வச்சிருந்தா. ஊக்கத்த வந்து அவன் வந்து தன்னுடைய ஒரு வெப்பனா வந்து அவன் வச்சிருந்தா. சரியா? ஆக்கம் இழந்தோம் என்று அல்லாவார். மத்த வேற எந்த பொருளையும் வந்து நம்ம இழந்துட்டோமே, வேற செல்வங்கள நம்ம இழந்துட்டோமே, நம்ம பிசினஸ் வந்து நம்ம வந்து தோத்துட்டோமே, நம்மளோட செல்வங்கள, சொத்துக்கள நம்ம வந்து இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் வருத்தப்படவே மாட்டாராம். சரியா? அதாவது உறுதியான ஊக்கத்தையே தம்முடைய கைப்பொருளாக பெற்றவர்கள், தாம் செல்வம் இழந்தபோதும், இழந்தோமே என்று நினைத்து வருந்த மாட்டார்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ அப்ப உங்களுடைய வெப்பன் எதுவா இருக்கணும்? இப்ப ஏதாவது சண்டை போட போறாங்கன்னு வைங்களேன், ஆளாளுக்கு ஒரு பொருள வந்து எடுத்துக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கத்தி, ஒருத்தர் வந்து கடப்பாரை, ஒரு உருட்டுக்கட்டை, என்னென்னயோ துப்பாக்கி, அது இதுன்னு எத வேணாலும் எடுத்துட்டு போவாங்க. சரியா? ஸோ அப்படி போற அந்த அவங்களுடைய வெப்பன்ல, நீங்க எத உங்களுடைய வெப்பனா எடுத்துக்கிறணும் அப்படின்னா, உங்களுடைய ஊக்கத்த தான் நீங்க உங்களுடைய வெப்பனா எடுத்துக்கிறணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? ஆக்கம்னா செல்வம், கைத்துடையார்னா கைப்பொருளாக கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். அல்லாவார்னா கலங்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆக்கம் இழந்தோம் என்று ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ஊக்கத்த
ஒருவர் தன்னுடைய கைப்பொருளா, தன்னுடைய வெப்பனா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, ஆக்கம் இழந்தோமென்றி அல்லாவார். ஆக்கத்த மத்த செல்வங்கள இழந்துட்டோமே அப்படின்னு கவலைப்பட மாட்டார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ, இப்ப நம்ம கொரோனாலலாம் வந்து நெறையா பார்த்தோம். ஒரே ராத்திரியில வந்து எத்தனையோ கோடீஸ்வரர்கள் வந்து நெறைய லாஸ் ஆன விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஸோ, அதுல யார் யாரெல்லாம் அவங்களுடைய ஊக்கத்த விடலையோ, யார் யாரெல்லாம் அவங்களுடைய விடாமுயற்சி, ஊக்கம், அந்த தைரியம், என்னால முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கைய வந்து விடலையோ, அவங்க எல்லாருமே ஜெயிச்சு திரும்ப மேல வந்தாங்க. சரியா? ஸோ, இதுதான் வந்து உண்ம. நம்ம அந்த ஊக்கத்த வந்து விட்டுறக்கூடாது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம நெறைய இன்டர்வியூஸ் பார்த்துருப்போம். யூடியூப்ல கொரோனாக்கு அப்புறம் நெறைய இன்டர்வியூ எங்க பிசினஸ் அப்படி லாஸ் ஆயிருச்சு, இப்படி லாஸ் ஆயிருச்சு. நாங்க கஷ்டப்பட்டு இப்படி வந்தோம், இப்படி பண்ணோம். திரும்ப நாங்க இப்ப அந்த அளவுக்கு வந்து அத விட சக்சஸ்ஃபுல்லா இருக்கோம். அப்படிங்கிற மாரி நெறைய சொல்லியிருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா, தோத்து அவங்க நிக்கும்போது கூட அவங்க மனசுக்குள்ள இருந்த அந்த ஒரு ஊக்கம் தான். அவங்களுக்குள்ள இருந்த வந்து ஒரு தைரியம் தான். ஸோ அதுதான் வந்து உங்கள்ட்டயும் இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, நம்மள சுத்தி எவன் என்ன பேசினா நமக்கு என்ன? நம்ம எக்ஸாம் கிளியர் பண்றோம், போஸ்டிங் வாங்குறோம். அப்படிங்கிற ஒரே ஒரு ஊக்கம் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் சரி, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கஷ்டமான ஒண்ணாவே தெரியாது. சரியா? ஸோ இதுதான் வந்து நம்ம இதிலிருந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். உங்களுடைய ஊக்கத்த மட்டுமே நீங்க உங்களுடைய ஆயுதமா பயன்படுத்தணும். அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். வேற எதையுமே நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாது. ஓகேவா? அடுத்த குறள் பாருங்க. "ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும், அசைவுலா ஊக்கம் உடையான் உலை." ஓகேவா? இந்த குறள் வந்து ஒரு நம்மளுக்குன்னே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்குன்னே உள்ள ஒரு குறள் மாரி இது. சரியா? ஸோ, "ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும், அசைவுலா ஊக்கம் உடையான் உலை." இதுக்கு என்ன பொருள்னா, ஆக்கம் அசைவுலா இங்கேருந்து எடுப்போம். "அசைவிலா ஊக்கம் உடையான் உலை." அப்படின்னா, அசைவுலா அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா, சோம்பல் அந்த மாரி. சரியா? சோம்பலோ, ஒரு காலம் தாழ்த்துதலோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு மறதியோ, இந்த மாரி அ எந்த ஒரு காலதாமதமும் இல்லாம, ஒருவன் வந்து ஊக்கமுடையவனா உழைச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா, சரியா? அசைவுலா ஊக்கமுடையான் உழை. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, எந்த ஒரு தவறான பாதைகள்லயும் போகாம, சரியான பாதையில ஒருத்தன் ஊக்கத்தோட உழைச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா, ஆக்கம் அதர்வினாய் செல்லும். ஆக்கம்னா செல்வம். ஓகேவா? அதர்வினாய்னா வழி. அதர் வினாய் வழி கேட்டு செல்லும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? உழைனா இடத்தில். உலைனா இடத்தில். ஆக்கம்னா செல்வம். அதர்னா வழி. அசைவு அப்படின்னா சோம்புதல். உலை அப்படின்னா இடத்தில். அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. சரியா? உலை அப்படின்னா இடத்தில். அப்ப அசைவில்லாம எந்த ஒரு த தவறான விஷயங்களையும் செய்யாம, தவறான விஷயங்கள்னா இங்க என்ன சொல்றோம்னா, சோம்பல்ல இருக்காம, தூக்கத்துல இருக்காம, மறந்து போகாம, காலம் தாழ்த்தாம, இந்த மாதிரி எந்த ஒரு தவறுகளையும் செய்யாம, ஒருத்தன் ஊக்கத்தோட உட்காந்து புக் எடுத்து உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கான். உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தவங்க ஒரு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பையன் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கான். சரியா? டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ற நம்ம எல்லாருமே வந்து எல்லாருமே நீங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இதுல வந்து நீங்க உட்கார்ந்து உழைச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஆக்கம் அதர்வினாய் செல்லும். செல்வம் வந்து உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டு உங்கள தேடி வரும். புரியுதா? ஸோ அததான் வந்து வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. "நீ உன்னோட வேலைய நீ மாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இரு. எத பத்தியும் கவலைப்படாத. நீ மாட்டுக்கு புக் எடுத்து உட்கார்ந்து படிச்சோமா, படிச்சுக்கிட்டே இரு. எங்க எங்க உனக்கு இடம் கிடைக்குதோ, எங்க டைம் கிடைக்குதோ, எங்க உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, எங்க உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குதோ, உங்களுடைய வேலைய நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கானது உங்கள தேடி வரும்." அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? நெறையா நம்ம வந்து ஒரு ஒரு எப்படி ஒரு போஸ்ட்மேன் வராருன்னு வச்சுக்கங்க. வந்து வந்து கேட்கிறாரு. "எப்பா அந்த டீ கடைக்காரரு முருகன் வீடு எங்கேப்பா இருக்கு? டீ கடையில வேலை பார்ப்பார்ல, அந்த முருகன் அவர் வீடு எங்கேப்பா இருக்கு? ஏன்பா ஏண்ணே ஏன் கேட்கிறீங்க?" அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னு வைங்க. "இல்லப்பா அவர் மகன் எதுவும் டிஎன்பிஎஸ்சி படிச்சாரோ?" அப்படின்னு வந்து கேட்பாரு போஸ்ட்மேனு. அதுக்கு ஊர்க்காரங்க, "ஆமாமா, எப்ப பார்த்தாலும் இந்த புக் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டே திரிஞ்சுச்சு. இந்த பிள்ளை அப்படிதான் இந்த புக் எடுத்து வச்சு இப்படி படிச்சுக்கிட்டே திரிஞ்சுச்சு. படிச்சுக்கிட்டே தான் திரியிறாய்ங்க. ஒண்ணும் வேலைக்கு போக மாரி தெரியல. உட்காந்து புக்கும் கையுமாவே திரியிறாய்ங்க." அப்படின்னு வந்து சொல்லுவாய்ங்க. சரியா? அதுக்கு போஸ்ட்மேன் வந்து திரும்ப சொல்லுவாரு. "ஓ! அப்படியா? அதனால தான்ப்பா டிஎன்பிஎஸ்சில இருந்து வேலை கிடைச்சிருக்கு. அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்திருக்கு அவங்களுக்கு." அப்படிம்பாரு. அங்கேயே ஆஃப் ஆயிருவாய்ங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரும். புரியுதா? ஸோ இதுதான் வந்து இந்த குறளுக்கான ஒரு விளக்கம். நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய லைஃப்ல வந்து இத தான் வந்து நீங்க உங்களுடைய மோட்டிவேஷனா எடுத்துக்கிறணும். சரியா? ஒரு நாள் வந்து இது உங்களுக்கும் வந்து கண்டிப்பா நடக்கும். "ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும், அசைவுலா ஊக்கமுடையான் உலை." நீங்க எந்த ஒரு
எந்த ஒரு இதையுமே எதிர்பார்க்காம, எதையுமே வந்து எதிர்பார்க்காம, எத பத்தியும் கவலைப்படாம, யார் சொல்றதையும் கேட்காம, யார் என்ன உங்களுக்கு நெகட்டிவா சொன்னாலும் அத உங்களுக்கு பாசிட்டிவா நீங்க மாத்திக்கிட்டு, உங்களுக்கு எப்பலாம் டைம் கிடைக்குதோ, உங்களுக்கு எப்பலாம் உங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்குதோ, உங்களுக்கு எப்பலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, அப்பலாம் புக் எடுத்து வச்சு உழைச்சீங்க அப்படின்னா, உண்மையா உழைச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய வெற்றி, உங்களுடைய செல்வம், உங்களுடைய உங்களுடைய பெருமை, உங்களுடைய கௌரவம் எல்லாமே வந்து உங்கள தேடி வரும். சரியா? உங்க வீடு எங்க இருக்குன்னு உங்களுடைய அட்ரஸ் கேட்டுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வரும். அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான பொருள். சரியா? இத வந்து நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிறணும். டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள். சரியா? ஸோ அடுத்தது 5வது குறள். "வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணீரோட உயரம் வந்து எவ்வளோ இருக்கோ, அந்த அளவுக்கு தான் வந்து நீர்ப்பூக்களுடைய உயரம் வந்து இருக்கும். அதாவது நம்ம தாமரைலாம் பார்த்துருவோம். குளத்தில, இந்த கோயில் குளங்கள்ல, அதுக்கப்புறம் சும்மா சாதாரணமா இருக்கக்கூடிய குளங்கள்லலாம் தாமரை வந்து பூத்திருக்கும். தாமரை செடிலாம் தாமரை மலர் வந்து ஆத்துல வந்து அந்த தண்ணீல வந்து பூத்திருக்கும். அந்த பூவோட உயரம் எவ்வளோ இருக்கும்னா, அந்த தண்ணி எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ, அந்த அளவுலேருந்து நம்மளுக்கு அந்த உயரம் தெரியும். ஸோ அந்த குளம் வந்து கீழேருந்து ஒரு 4 அடி உயரம் இருக்குன்னு வைங்களேன், தண்ணியோட உயரம். அந்த பூவும் 4 அடியில வந்து மிதக்கும். இப்ப இதுவே ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்தோட ஆழம் வந்து 6 அடி அப்படின்னா, அந்த பூ 6 அடியில மிதக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப தண்ணீரோட உயரம் எவ்வளோ இருக்கோ, அந்த அளவுக்கு தான் அந்த பூக்களுடைய உயரமும் இருக்கும். அந்த மாதிரி தான் ஊக்கத்தினுடைய ஊக்கத்தினுடைய அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த மாதிரி தான் ஊக்கத்தினுடைய அளவுக்கேற்ப மனிதர்களுடைய உயரம் இருக்கும். அவங்க உள்ளம் எப்படியோ அப்படிதான் அவங்களுடைய உயரம் இருக்கும்னு சொல்றாரு. சரியா? உள்ளம் போல் தான் உயரம், எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் உண்மை. சரியா? ஸோ நம்மளுடைய எண்ணம், நீங்க உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கோ, அந்த அளவுக்கு தான் நீங்க உயர்வீங்க. சரியா? ஸோ அதனால தான் நம்ம எப்பயுமே சொல்லுவோம், கோல சின்னமா வைக்காதீங்க. பெருசா வைங்க. உங்களுடைய கோல வந்து எப்பயுமே நீங்க வந்து பெருசா வைக்கணும். சரியா? ஸோ சாதாரணமா ஒரு குரூப் 4 சாதாரணம் கிடையாது. அதுவுமே டஃப்பான ஒரு எக்ஸாம் தான். இருந்தாலும் குரூப் 4 நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. குரூப் 2 நான் கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சு படிங்க. சரியா? ஜூலை மாசம் நம்மளுக்கு வந்து குரூப் 4 நடக்குது. அடுத்த 2 மாசங்கள்லயே வந்து குரூப் 2 வருது. ஸோ நம்ம எல்லாருமே அப்படியே கன்டின்யூ பண்ண தான் போறோம். நான் இத பத்தி அடுத்து நான் தனியா உங்கள்ட்ட வந்து பேசுறேன். ஓகேவா? ஸோ அது ஒரு விஷயம் நம்ம வந்து பேச வேண்டியது இருக்கு. ஸோ, அதனால யாருமே வந்து குரூப் 4 மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா போதும்னு நெனைக்காதீங்க. உங்களுடைய கோல்ஸ பெருசா வைங்க. உங்களுடைய ட்ரீம்ஸ பெருசா வைங்க. ஸோ, அப்பனா தான் நீங்க அத விட அதிகமா அச்சீவ் பண்ணுவீங்க. சரியா? அதுதான் உங்களுடைய உள்ளம் எவ்வளோ பெருசா இருக்கோ, அத வச்சு தான் நீங்க உயர்ந்த மனிதரா இருப்பீங்க. சரியா? ஸோ, குரூப் 4 மட்டும் பாஸ் ஆனா போதும்னு நெனைக்காம, குரூப் 2, குரூப் 1 வரைக்கும் நான் எழுதுவேன் அப்படின்னு வந்து, அதுவரைக்கும் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணுவேன், போஸ்டிங் வாங்குவேன்னு உங்களுடைய எண்ணத்த உயர்வா வைங்க. சரியா? அதுதான் இந்த குறள்ல அவர் சொல்றது. "வெள்ளத்தனைய நீர்மட்ட உயரத்தின் மலர் நீட்டம்னா, மலர் நீரில் உயர்ந்திருப்பது. மாந்தர்னா மக்கள்." சரியா? "வெள்ளத்து அணைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு." வெள்ளம்னா தண்ணீர். தண்ணி எந்த அளவுக்கு குளத்துல இருக்கோ, அந்த அளவுக்கு தான் அந்த பூவினுடைய உயரம் இருக்கும். மக்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு உயரமா இருக்கோ, அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய உயரம் இருக்கும். அப்படிங்கிறது தான் இங்கே இதுக்கான விளக்கம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதோட இந்த முதல் கிளாஸ்ல உள்ள 5 குறள்கள் வந்து முடிஞ்சுச்சு. ஸோ திரும்ப நாளைக்கு அந்த பேலன்ஸ் உள்ள 5 குறள்கள வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம வந்துரும். ஸோ இன்னைக்குள்ள வந்து வந்துரும். ஸோ கன்டினியூவா வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. வீடியோ உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, கீழ லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள வந்து சொல்லுங்க. சரியா? ஸோ நீங்க நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிவிச்சீங்க அப்படின்னா, அத நாங்க நாங்க எதுவும் சப்போஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தா சேஞ்ச் பண்ணிக்கிருவோம். இல்ல இதுவே நல்லா இருக்கு, நாங்க பண்றது ஓகே அப்படின்னா, நாங்க இதே வந்து கன்டின்யூ பண்ணுவோம். இல்ல இதுல வேற எதுவும் அப்டேட் பண்ணணும்னாலும் பண்ணுவோம். ஸோ என்னங்கிறத நீங்க சொன்னீங்க அப்டின்னா எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தேவைங்கிறதையும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதுக்கான ஆன்ஸர, அதுக்கான சொல்யூஷன கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு குடுக்குறோம். சரியா? சரி ஓகே. நன்றி. வணக்கம்.